நல்லா சுடுசோறில் போட்டு எவ்வளவு சோறு சாப்பிட்டோம்னே தெரியாத அளவுக்கு இது காய் வறுவலா இல்லை கறி வறுவலானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நல்ல காரசாரமாக வாய்க்கு ருசியான ஒரு சூப்பரான டிஷ்ஷு செய்யலாங்களா? சரிங்க, இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்களா? அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் சோறு முக்கியம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். இது மாதிரி பெரிய காலிஃப்ளவர் பூ 1, மஞ்சள் தூள் 1 ஸ்பூனு, வரமிளகாய் தூள் 2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 குழிக்கரண்டி, கருவேப்பிலை தாளிப்புக்குங்க. ஓகேங்க, இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல ஒரு 1.5 செம்பு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இது போல் எடுத்துக்குங்க. இப்போ காலிஃப்ளவரை இது மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் தூளை சுடு தண்ணியில் போட்டுருங்க. 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃப்ளவரை நல்லா இது போல் அலசி விடுங்க. நல்லா அலசிட்டு ஸ்ட்ரெயினரில் எடுத்து போட்டுருங்க. தண்ணி இல்லாமல் நல்லா வடிட்டுங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வானலியை வச்சு இது மாதிரி ஒரு குழிக்கரண்டி எண்ணெயை சேர்த்துருங்க. எண்ணெய் சூடான பிறகு கருவேப்பிலை 2 இனுக்கு, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க. ஒரு மூடி போட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இது மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இது போல் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் கலந்து விட்டுட்டு 2 நிமிஷம் மூடாமல் வேக விடுங்க. இப்போ இருக்கிற தண்ணியெலாம் ஆவியாயிட்டு நல்ல ட்ரை வறுவலாக ஆயிருங்க. இப்போ இது மேலே கொஞ்சம் வாசனைக்கு கொத்தமல்லி இலையை தூவி விட்டிங்கன்னா நல்ல காரசாரமான வாய்க்கு ருசியான காலிஃப்ளவர் வறுவல் ரெடிங்க. இப்போ நீங்கள் இதை சுட சாப்பாடு கூட அப்படியே நீங்கள் கலந்து சாப்பிட்டீங்கனாலும் சரி, அல்லது சைடிஷாக தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நான் சொன்ன இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.